செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தோடு நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதுல 21வது அதிகாரம், அதுல 17வது வசனத்தை நம்ம சத்தமா வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதுல 17வது வசனம். ஆமென். வாசிங்க. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே, நிவேதம் சொல்கிறது, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் இயேசு அங்க என்ன பண்ண தங்கக்கூடியவராய் அவர் இருந்தார். இந்த வேத வசனம், இந்த வேத வசனத்தை தொடர்ந்து சில காரியங்கள் நம்ம வேத வசனங்களை நம்ம ஆதாரமாக கொண்டு இதனால கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்கலாம். இதனால செய்தியின் தலைப்பு நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அதாவது கிறிஸ்து ஜீவனாக நமக்குள்ள இருக்கிறார் என்பதை குறித்தும், அவர் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார், அது மட்டும் இல்ல தொடர்ந்து நம்முடைய ஆத்துமா மறுரூபமாக வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணும், கிறிஸ்து நம்முடைய ஆவியில இருக்கிறார். ரெண்டாவது காரியம், நாம் என்ன பண்ணணும், நம்முடைய ஆத்துமா அல்லது நம்முடைய மனது, நம்முடைய சித்தம், உணர்ச்சி என்ன பண்ணணும், மறுரூபம் ஆகும் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க வேதவசனம் சொல்கிறது, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்க என்ன பண்ண தங்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த நகரத்திலிருந்து அப்படின்னா எந்த நகரத்தை சொல்லப்படுது அப்படின்னா, எருசலேம் நகரத்தை என்ன பண்ண வேதம் சொல்லக்கூடியதாய். இயேசு அவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி, அதாவது வாரத்துல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எருசலேம்ல போய் ஊழியம் செய்யக்கூடியவராகவும், இரவு நேரங்கள்ல அவர் பெத்தானியாவில் அவர் தங்கக்கூடியவராக என்ன பண்ணாரு இருந்தார். இப்படிப்பட்ட வேத வசனங்களை நம்ம அநேக நேரங்கள் நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட வேத வசனங்கள் அது இயேசு கிறிஸ்துடைய பிரயாணத்தை குறித்த ஒரு பதிவுகள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம நினைச்சு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம அதை கவனிக்காம நம்ம மற்ற வேத வசனம் கடந்து போகக்கூடியவர்களாய் இருப்போம். ஆனா வேத வசனத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, அது ஒரு கருத்தாழம் மிக்கதாய் மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய காரியங்களை தனக்குள்ள உள்ளடக்கி உள்ளதாய் என்ன பண்ணுது காணப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா வேத வசனங்களும் அது கருத்தாழம் மிக்கது மட்டுமல்ல, அது ஆவிக்குரியவளா இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். நம் தேவன் அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னா அது நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். அவர் ஏன் எருசலேமில் இருந்து பகல்ல ஊழியம் செய்து இரவுல ராத்தாங்க பெத்தானியாவுக்கு போனார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம அதிகமா நம்ம பார்த்துருக்கோம். முதல் காரியம், எருசலேம் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துறதுன்னா, ஆவிக்குரிய விதத்துல அது எருசலேம்ங்கிற ஒரு நகரம் தான், பெத்தானியாவும் ஒரு நகரம் தான். ஆனா எருசலேம் எதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்னா, எருசலேம்ல ஆண்டவர் ஒவ்வொரு வருடங்கள் வரும்போது அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடியவர் என்ன பண்ணாரு இருந்தா, என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்னு எழுதப்பட்டிருக்க ஆலயம், நீங்க ஏன் அதை கலர் கோடியாய் மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணக்கூடியவராய் ஒவ்வொரு வருடமும் அதை என்ன பண்ண 3 வருஷத்துல ஒவ்வொரு வருடமும் அதை செய்யக்கூடியவர் என்ன பண்ணாரு அவர் இருந்தார். அப்ப எருசலேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்துல அவர் நமக்குள்ள நம்ம சுத்திகரிக்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. இவங்க ஒரு மனுஷன் கேட்டு ஆவிக்குரிய விதத்துல பேசுறாங்க வச்சுங்களேன், எங்க நீங்க எருசலேம் இருக்கீங்களா பெத்தானியாவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், நான் எருசலேம்ல இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள அவர் என்னை சுத்திகரித்திருந்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருப்பாருன்னா, ஆவிக்குரிய விதத்துல உருவகமாய் சொன்னா நான் எங்க இருக்கிறேன் இப்போ, நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், நான் இந்த பாய்ஸ் கம்பெனி இருந்தாலும் நான் எங்க இருக்கிறேன் இப்போ, எருசலேம்ல இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் பகல்ல எருசலேம்ல ஊழியம் செய்யக்கூடியவர், அதனால இரவுல பெத்தானியாவை போய் தங்கக்கூடியவராய், இரவுல தங்கக்கூடியவராய் இருந்தார். ஏன் பெத்தானியால போய் தங்கினார், இங்க எருசலேம்ல என்ன பண்ணிருக்கலாம் அவர் இருந்து இருக்கலாம். ஏன் பெத்தானியாவில் போய் தங்கினார்னா, எருசலேம் அவர் சுத்திகரித்த ஒரு நகரம் மட்டுமா இல்ல, எருசலேம் அவரை நிராகரித்து தள்ளக்கூடிய ஒரு நகரமாயும் இருந்தது. அவரை அக்செப்ட் பண்ணிக்கல, அவர் என்னதான் பண்ணாலும் அவர் என்ன பண்றாங்க, அவரை ஒதுக்கி தள்ளக்கூடியவர்களாய் இருந்தாங்க. அந்த எருசலேம் நகரம் என்ன பண்ணல, அவரை ஒரு நாளும் வரவேற்கவே இல்லை. வரவேற்றாலும் மறைமுகமா நிறைய எதிர்ப்புகள் அவருக்கு என்ன பண்ணுச்சு இருந்தது. காலப்போக்கில் அது வெளிப்படையா அது வரக்கூடிய எதிர்ப்புகளை என்ன பண்ணுச்சு இருந்தது. அப்போ எருசலேம் அப்படின்னா ஒண்ணு, அவர் நமக்குள்ள சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, நாம நிறைய நேரங்கள் அவரை நிராகரிக்கிறதும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றை இருக்கு. ஆனா பெத்தானியா அப்படின்னு எதை அடையாளப்படுத்து அப்படின்னா, அந்த பெத்தானியாவில் ஒருத்தருடைய வீடு இருந்துச்சு. யாருடைய வீடு அப்படின்னா, இந்த லாசரோ உயிரோட எழுப்பினார் இல்லைங்களா ஆண்டவர், இந்த மார்த்தாள் மரியா லாசரு ஒரு குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பத்தோட வீடு அங்க இருந்துச்சு. அல்லேலூயா. யாருடைய வீடு எங்க இருந்துச்சு, மார்த்தாள் மரியா லாசரு, அவங்க வீடு அங்க இருந்ததால அந்த பெத்தானியாவுக்கு அவங்க இயேசு போகும்போது என்ன பண்ணா, அவங்க அவரை ஆசையோடு வரவேற்கக்கூடிய ஜனங்களா, ஆனா எங்க வீட்டுல நீங்க கண்டிப்பா தங்கி ஆனாலுக்கு வேற எங்கேயும் போயிடாதீங்க அடிச்சு ஒவ்வொரு வாரமும் அவர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் அவர் வந்தா வரவேற்கக்கூடியவர்களாய், ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்தா ஓகே சொல்லுங்க, நான் டெய்லியும் வந்தா எப்படி இருக்கும். ஆனா அவர்கள் இயேசு அவ்வளோ அன்போடு என்ன பண்றாங்க, வரவேற்கக்கூடியவர்களாய் இருந்தாங்க. அதனாலேயே அவர் தங்கக்கூடியவர் என்ன பண்ணாரு
இருந்தா இதை எதை அடையாளப்படுத்து அப்படின்னா, நீங்க அவரும் நமக்குள்ள வந்து நம்மளை சுத்திகரிச்சுட்டாரு. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை நேசிக்காம அவரோட நீங்க சேர்ந்து செல்லாம நீங்க இருப்பீங்க அப்படின்னா, அவர் எருசலேம்ல இருக்க மாட்டாரு. அவர் எங்க போவாரு? பெத்தானியா கடந்து போகக்கூடியவரா? ஆவிக்குரிய விதத்துல அவர் கடந்து போகக்கூடியவரா இருப்பார். அப்ப நம்ம எருசலேமா பெத்தானியாவா? பெத்தானியாவா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் மேல இதை நம்ம வந்து ஆரம்பத்தை இதை குறித்து பேசியிருக்கனால அதை சுருக்கமா பேசுறேன். இப்ப எருசலேம் அப்படின்னா அவர் நம்மளை வந்து சுத்திகரித்து மட்டும் இல்லை, நீங்க அவரை நிராகரிப்பீங்க, அவர் அக்செப்ட் பண்ணல, அவரோடு தொடர்ந்து செல்லல அப்படின்னா ஒரு நாள் அவர் உங்க கூட இருக்கவே மாட்டார், கடந்து போகக்கூடியவராகவும் இருப்பார். ஆனா நீங்க அவரை வரவேற்கக்கூடியவர்களா இருப்பீங்க, அவரை நீங்க நேசிப்பீங்க, அவரோட நீங்க தொடர்ந்து செல்வீங்க அப்படின்னா அவர் உங்களோட கூட இருந்து தங்கக்கூடியவரா அவர். அப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுமே இப்படிப்பட்ட இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு நம்ம வாசிக்கிறோம், யோவான் சனங்கள் குறித்து நம்ம மத்திய சுவிசேஷத்தில் நம்ம வாசிப்போம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம், இல்லை ஆபிரகாம் பார்த்து வரலாம். ஆபிரகாம்ல குறிச்சு பார்க்குறோம். ஆபிரகாம் எத்தனை பேர் தெரியும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் குறிச்சு நான் ஏன் அறியணும்? ஆபிரகாம் குறிச்சு படிச்சு எனக்கு என்னங்க ஆக போகுது? கேட்கலாமா கேட்க முடியாது? ஆமா தானே? எனக்கு ஏன் அவரை பத்தி இப்போ தெரியும்? அப்படி ஒரு கேள்வி தாராளமா என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனா அப்படி நம்ம கேட்க முடியாத அளவுக்கு வேதம் ஆவிக்குரிய தன்மையா இருக்கிறது. எப்படி அப்படி நல்லா புரிஞ்சுக்கணுங்களேன். ஆபிரகாம் வாழ்க்கையில நான் நடந்தேன்னா நான் இந்த பூமியில ஒரு ஆபிரகாமா நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் குறிச்சு நான் ஏன் படிக்கணும்? யோவான் ஸ்தான் எனக்கு என்ன சம்பந்தம்? யோவான் ஸ்தான் ஒரு ஆசாரியனா என்ன பண்ணாரு? அவர் இருந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கடைசி ஆசாரியர் யோவான். அது ஆசாரியுடைய வேலை என்ன அப்படின்னா மக்களை ஜனங்கள்கிட்ட கொண்டு வரணும். ஆசாரியுடைய வேலை என்னது? மக்களை ஜனங்கள்கிட்ட கொண்டு வரணும். அப்போ நீங்க ஒவ்வொரு நாள் ஜெபத்துல ஜனங்களை நீங்க அவங்க கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு நீங்க தேவ சமூகத்துல வந்து அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க கூடியவரா நீங்க இருப்பீங்க அப்படின்னா நீங்க ஒரு நிஜமான ஆசாரியரா. யோவான் ஸ்நானன் அந்த காலத்துல ஆசாரியரா இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்துல யோவான் ஸ்நானன் யாரு தான்? நிஜமான யோவான் ஸ்நானன் யாரு தான் இருப்போம்? நம்ம தான். அப்போ வேதத்துல ஒவ்வொரு காரியம் ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த முழு வேதமும் எப்படி எருசலேம் என்பது அவர் நமக்குள்ள வந்து சுத்திகரித்து கடந்து போகிறது குறிக்கிறதோ, பெத்தனைய நமக்குள்ள வந்து பர்மனண்டா தங்கி இருக்கிறது குறிக்கிறதோ, அதே போல இந்த முழு வேதமும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நாங்க ஒரு மறைமுகமான விதத்துல அல்லது ஒரு வெளிப்படையான விதத்துல, இது வரைக்கும் தெரியலன்னா அது மறைமுகம், ஆனா நீங்க அறிஞ்சதுன்னா ஒரு வெளிப்படையான விதத்துல அது என்ன பண்ணிருக்குன்னு அர்த்தம். அப்போ வேதம் என்ன பண்ணுது? நமக்கான ஒரு இருப்பிடத்தை அது அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா எருசலேம் அவர் வந்து சுத்திகரித்து கடந்து போகிறது குறிக்கிறது. ஆனா இந்த வேதம் என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கான ஒரு இருப்பிடத்தை தனக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒன்றாய் இந்த வேதத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்துல இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா அதான் கிறிஸ்து ஜீவனா இருக்கான்னு பார்க்க போறோம். அதுல இருக்கிற உள்ள இருக்கிற காரியம் என்னன்னா இந்த வேதத்துல நம்ம எந்த அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்படி சொல்ல பாருங்களேன். ஒருவேளை ஆதியாகமம் 1:1 வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது? ஆதியாகமத்துல இடம்பெற்று. அதாவது இந்த நல்லா புரிஞ்சுக்கணும்ல, வேதத்துல கிட்டத்தட்ட 5 பிரதானமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு 5 காரியம். முதல் காரியம் வேதம் எதை குறித்து வெளிப்படுத்த அப்படின்னா தேவனை குறித்து அதை அறிவிக்கக்கூடியதா. ஆதியில யார் வானத்தின் பூமி உண்டாக்குனது? தேவன் உண்டாக்கக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு தேவனை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா. இந்த உலக மனிதர்களும் தேவனை குறித்து ஒரு விதத்துல அறிஞ்சிருக்கிறாங்க. உலக மனுஷனுக்கு தெரியும் சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். கண்டிப்பா அவங்க 1000 தெய்வத்தை வணங்கினாலும் அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் வணங்குற கடவுளை விட ஒருத்தர் வல்லமையுள்ளவர் என்ன பண்றாரு இருக்கிறான்னு தெரியும். அவங்க கடவுளை எல்லாம் கைவிட்டாலும் அவன் வானத்தை நோக்கி சொல்லுவான், கடவுளே நீ உண்மையான ஒரு கடவுள் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு கண்டிப்பா சொல்லியிருப்போம். ஒரு நாள் நாமளும் இந்த நிலைமையில வந்திருப்போம். அல்லேலூயா. இந்த நிலைமையில வராம நீங்க ரட்சிக்கப்படுறது வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு விதத்துல அவிசுவாசிகள் கூட தேவனை அறிந்திருக்கிறாங்க. ஆனா நாம அறிந்த விதத்துல அறியல, ஆனால் அவங்களுக்கும் அதை அறிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கலுங்க. அப்போ வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட முதல் காரியம் வேதம் எதை வெளிப்படுத்துது? தேவனை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்ப நீங்க தேவனை குறித்து அறிந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா ஆதியாகமத்துல இருக்கீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆதியாகமத்துல இருக்கிறீங்க? ஆதியாகமத்துல இருக்கிறோம்.
அல்லேலூயா. இப்படி அப்படியே நம்ம ஒரு புஸ்தகமா கடந்து போகலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணோம், தேவன் வேதம் வெளிப்படுத்துற முதல் முக்கியமான காரியம் யாரை குறித்து வெளிப்படுத்துறது? தேவனை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இந்த உலகத்துல பாருங்க, தேவனை குறித்து அறிகிறது கொஞ்சம் எளிதான ஒரு காரியம் தான். ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவ குறித்து அறிந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனை குறித்து பெரும்பாலான ஜனங்கள் அறிந்திருந்தாலும் வேதம் வெளிப்படுத்துகிற இரண்டாவது காரியம், தேவனுக்கு அடுத்து வேதம் எதை வெளிப்படுத்தோம்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆனா அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சமாய் இந்த பூமியில என்ன பண்ணுச்சு, கடந்து வந்தது அப்படின்றத அவங்க அறிந்து கொள்ள அது வேதம் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு யாரு? அவர் தேவன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு யாரு தான்? தேவன். அதான் வேதம் சொல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்னவாதான் இருந்துச்சு, தேவனாதான் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில என்ன பண்ணிச்சான், வந்தது. தேவன் காணப்பட முடியாதவராக இருக்கிறாரு, அவரை காணக்கூடியவராய் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு யாரு? காணக்கூடிய தேவனா என்ன பண்றாரு, இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில குறைந்தபட்ச ஜனங்களே தேவன் என்ன, அதாவது இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கக்கூடியவர்களாய் இன்னைக்கு நாம எல்லாரும் யாரை அறிஞ்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ அறிந்து இருக்கிறோம். என்ன சொல்ல பாருங்களேன், நிறைய யூதர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா தேவனை குறித்து தெரியும், ஆனா அவங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம தான் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து எந்த வேத வசனம் வெளிப்படுத்து அப்படின்னா, வேதத்துல சுவிசேஷங்கள் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இப்போ தேவனை அறிந்த வெளிப்படுத்துகிற ஆதியாகமத்துல நம்ம எங்கேயும் இருக்கிறோம். ஆதியாகமத்துல எங்க கடந்து வந்திருக்கிறோம்? சுவிசேஷங்களுக்கு, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷத்துக்கு நேரம் நம்ம கடந்து வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. நீங்க தேவனை அறிஞ்சிருந்தீங்கன்னா எங்க மட்டும் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆதியாகமத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு யூதர்கள் எங்க தான் இருக்கிறாங்க? ஆதியாகமத்துட்டு அவங்களுக்கு வெளியே வர மனப்பான்மையே இல்லை. ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், அப்போ அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க வெளியே வரும்போது அவங்க சுவிசேஷத்துக்கு வர மாட்டாங்க, அவங்க வேற வெளிப்படுத்துக்கு நேரம் போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்போ கரண்ட்ல சுவிசேஷத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து வேதம் வெளிப்படுத்துகிற மூன்றாவது முக்கியமான காரியம், எடுத்து ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய, இங்க வேதம் சொல்கிறது, வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மூன்றாவது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வேதம் சபையை குறித்து பேசக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சபை அப்படின்றது இங்க வேதம் என்ன சொல்றது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்றது ஒரு நிர்வாக அமைப்பு கிடையவே. இந்த உலகத்தில் நிறைய நிர்வாக அமைப்புகள் என்ன பண்ணுது, நிறைய ஒழுங்குமுறை அவங்க வச்சிருக்கிறாங்க, நிறைய காரியங்களை அவங்க செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப சபை அப்படின்றது என்னன்னா ஒரு நிர்வாக அமைப்பு கிடையவே கிடையாது. சபை என்னவா இருக்குது? வேதத்தின் அடிப்படையில அது கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. நம்முடைய தலை எப்பயும் எங்க போயிடுச்சு? பரலோகத்துக்கு. அவர் உயிர்த்தெழுந்து அங்க போயிருக்கிறாரு, தலை அங்க இருக்குது. நமக்கு அவருடைய சரீரம் இந்த பூமியில என்ன பண்ணுது, இருக்கிற. இந்த சரீரத்தை அவர் பெந்தகோஸ்து நாள்ல அவர் தம்முடைய வல்லமை ஆவினால நிரப்பக்கூடியவரா இருந்தார். அல்லேலூயா. அப்போ சபை கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது இந்த சபை மட்டுமே கிறிஸ்துவின் சரீரம் கிடையாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாக சபை அப்படின்னு நீங்க எபேசியர் 4:12 வேதம் சொல்லுது அப்படின்னா, அது ஏதோ இங்க பாய்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஒரு சபையை மட்டும் சொல்ல, உலகத்தில் இருக்கிற தேவனை அறிந்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மூன்றாவது முக்கியமான காரியம் என்ன, உலகளாவிய சபையை தான் வேதம் கிறிஸ்துவின் சரீரம் என்ன பண்ணுது, சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள மூன்றாவது முக்கியமான காரியம் அப்படின்னா, உலகளாவிய சபை என்பது வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மூன்றாவது முக்கியமான காரியமாய் இருக்குது. இந்த சபை எந்த இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க பார்த்தனாதான் உங்களால சபையை குறித்து கண்டுபிடிக்க முடியும். சபை ஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒன்றை அது தோற்றுவிக்கக்கூடியதா என்ன பண்ணுது, காணப்படுகிறதா இங்க இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம ஆதியாகமத்துல மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து எங்க வந்திருக்கிறோம்? அப்போ சுவிசேஷங்களுக்கு கடந்து இப்ப எங்க இருக்கிறோம்? நிருபங்களில்
அதாவது நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்ம காணப்படும் நடபடிகளை தொடர்ந்து சபையில் சில சச்சரவுகள் ஏற்படும் பொழுது நம்ம எங்க கடந்து வந்தோம்னா நிருபங்களின், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து நிறைய நிருபங்கள் இருக்கு. அந்த நிருபங்களுக்கு நேரம் நம்ம வாழ்க்கையில கடந்து போகக்கூடியதா இருக்கிறது. அதோட வேதம் நிக்கவே இல்லை. நம்ம ஆதியாமத்துல நிக்க விரும்பல, நம்ம சுவிசேஷத்தில் நிக்க விரும்பவே இல்லை, நம்ம நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நிக்க விரும்புறது கிடையாது. வேதம் தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா அது எங்க இருக்கிறது வாசனை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:11. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, படிங்க, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று. அதாவது யோவான் அவர் பத்ம என்கிற தீவில சிறைச்சாலையில அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த யோவானுக்கு நம்முடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவர் என்ன பண்றாரு, தரிசனத்துல அவனுக்கு ஆவியில அவனை கொண்டு போய் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளாகி அவர் என்ன பண்றாரு, அவர் சில காரியத்தை பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாருன்னா, அதாவது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு எக்காலம் சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. அவர் பார்த்த உடனே அவர் திரும்பி பார்க்கிறாரு. அந்த பார்த்த உடனே அந்த சத்தம் சொல்லு என்னன்னா, நீ இப்ப என்னெல்லாம் பார்க்க போறியோ, நீ எதெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் ஒரு புஸ்தகத்துல எழுதி நீ என்ன பண்ணுனா, அதாவது எபேசு, சிமனா, பெருகுமை, தியத்ரா, சர்தை, லவோதிக்கேயா, பிலதெல்பியா அப்படின்ற அந்த 7 சபைகளுக்கு நீ என்ன பண்ணிட்டு அனுப்பு அப்படின்னு நம்ம வேதம் சொல்லக்கூடியதா இருக்கிற. அந்த 7 சபைகளும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பட்டணங்களில் உள்ள சபைகளை அதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்போ வேதத்துல வெளிப்படுத்தப்பட்ட 4வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உள்ளூர் சபைகளை குறித்து வேதம் என்ன பண்ணுது, வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. எல்லா சபையும் உலகளாவிய சபை கிறிஸ்துவின் சரீரமா இருக்கும் பொழுது இந்த உள்ளூர் சபை என்னவா இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஒரு பகுதியா என்ன பண்ணுது இருக்கிறது. அல்லேலூயா. பாய்ஸ் கம்பெனியில் இருக்கிற இந்த சிஓபி சபை ஒருவேளை உலகத்தின் சில தேவைக்காக அது சிஓபிங்கிற ஒரு ஸ்தாபனத்தோடு அட்டாச்சா என்ன பண்ணலாம் இருக்கலாம், அதோடைய ஒரு சபையை இது என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா வேதத்தின் அடிப்படையில இந்த சபை அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நாம யாரா இருக்கணும்னா உலகளாவிய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு பகுதியா தான் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அல்லேலூயா. தனித்தனியே நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு அவயவமா, நீங்க எல்லாரும் யார சரீரத்தின் அவயவமா, நான் இந்த விரல்னா நீங்க அடுத்த விரலா இருப்பீங்க, நான் இந்த விரல நீங்க அடுத்த விரல அப்படின்னு வேதம் என்ன பண்ணுது. பொதுவா சொல்லலாம், இந்த பாய்ஸ் கம்பெனி இருக்கு இந்த சிஓபி இந்த இந்த வலது கையா இருக்குன்னா இங்க இருக்கிற இன்னொரு ஒரு சபை அவருடைய இன்னொரு அவயவமா இருக்கிற. இந்த அவயவத்துக்கு விரோதமா ஒரு பிரச்சனை உண்டு பண்ணவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ எல்லா சபைகளும் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு உள்ளூர் சபைகளும் என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை என்ன பண்ணுது இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் விசுவாசிகள் யாரா இருக்காங்கன்னா, அவங்க அந்த சரீரத்தின் அந்த ஒரு பகுதியோட அவயவங்களை என்ன பண்றாங்க, அவங்க இருக்காங்க. அப்ப சபை வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது வேதம் வெளிப்படுத்தக்கூடிய 4வது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அது உள்ளூர் சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம இப்ப எங்க இருக்கிறோம்? ஆவிக்குரிய நம்ம சொன்ன போனா நம்ம ஆதியாமத்துல இல்ல, சுவிசேஷத்திலையும் இல்ல, நடபடிகள் புஸ்தகத்திலும் இல்லை. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம எந்த அதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. வேதம் சும்மா எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையவே கிடையாது. இது மிகப்பெரிய அளவுல ஒரு பிளான், ஒரு தேவனுடைய திட்டமா, அது அவருடைய சுவாசமா என்ன பண்ணுது இருக்கிறது. ஆபிரகாம் குறிச்சு நான் ஏன் படிக்கணும், ஈசா குறிச்சு நான் ஏன் படிக்கணும், யோசேப் குறிச்சு நான் ஏன் படிக்க அப்படின்னா, அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை எண்ணத்துல காணப்பட்டுச்சுன்னா நான் தான் ஆபிரகாம் என்ன பண்றேன். ஒருவேளை என்னுடைய பேர், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட் ஆகிய மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வம்சவரால் என்னுடைய பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆபிரகாம் விசுவாசம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நான் அங்க நிஜமான ஆபிரகாம், நானும் அங்க என்ன பண்றேன், என் பேர் அங்க இல்லாம இருக்கலாம். ஆனா மத்தேயுல யாரு இருக்கிறது, நானும் என்ன பண்றேன்
இருக்கிறேன். அல்லேலூயா. அதே போலதான் வேதம் சொல்கிறது என்னன்னா, வேதம் வெளிப்படுத்தின 4 அதாவது 5 காரியங்கள முதல் காரியம் அது தேவனை குறித்து வெளிப்படுத்துகிறது ஆதியாகமத்துல. 2வது சுவிசேஷங்களை இயேசு குறித்தும், நடபடிகளில சபை உலகளாவிய சபை குறித்தும், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல அது உள்ளூர் சபைகளை குறித்து 4வது பேசக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வேதம் வெளிப்படுத்துகிற 5வது மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம் ஆகிய ஒரு நகரத்தை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா இந்த 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இது எல்லாமே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க புதிய எருசலேமை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த புதிய எருசலேம்ல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னா அந்த வேதம் வெளிப்படுத்தக்கூடியதான் இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புதிய எருசலேம் ஆகிய நகரத்துக்கு நேராக அந்த நித்திய வாழ்வுக்கு நேராக நம்ம எப்படி போக முடியும் அப்படின்றதான் இங்க கேள்வியே. அல்லேலூயா. நீங்க எப்படி அங்க போக முடியும்? எங்கேயாவது ரூட் இருக்கா? அல்லேலூயா. ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க இந்த உள்ளூர் சபையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்னா, இந்த உள்ளூர் சபை தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த புதிய எருசலேமுக்கு நேரா உங்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. நீங்க உள்ளூர் சபையில இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எங்க கண்டிப்பா இருப்பீங்க? புதிய எருசலேம்ல கண்டிப்பா இருப்பீங்க. ஒருத்தன் தேவனை கண்டறினா எங்க வரணும்னா, அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். அவர் தான் காணப்படாத தேவனுடைய சாயலா இருக்கிறார். அப்போ கிறிஸ்து கிட்ட வரணும். கிறிஸ்து எங்க இருக்கிறார்னா சபையில இருக்கிறார். சபை அப்படின்னா உலகளாவிய சபை தான் வேதம் வெளிப்படுத்துகிறது. புரியுதுங்களா? அப்போ உலகளாவிய சபை நான் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது. எந்த சபை என்னால தொடர்பு கொள்ள முடியும்னா அங்க இருக்கிற லோக்கல் சபைகள் தான் நிறைய ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் சர்ச் அப்படின்ற வார்த்தை அடிக்கடி என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதிகமா அதை என்ன பண்றாங்க, அதை அறிஞ்சு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ சபையோடைய நடைமுறையாக்கமும் ஒரு நிஜமும் உங்களால எங்க பார்க்க முடியும்னா உள்ளூர் சபைகள் தான் அதை பார்க்க. சபை என்பது உலகளாவிய சபையா இருந்தாலும் அது எப்படி செயல்படும், அது எப்படி ஆகுன்றத கண்ணை மூடிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்க முடியவே முடியாது. ஒரு உள்ளூர் சபைக்குள்ள வந்தீங்கன்னா அது எப்படிப்பட்டதுன்றதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்ப சபை எப்படி இருக்கு அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவோட கூட நடந்து போகக்கூடிய ஒன்றை கண்டிப்பா என்ன பண்ணணும், காணப்படணும். அல்லேலூயா. அப்ப நீங்க உள்ளூர் சபையில நீங்க இருப்பீங்க அப்படின்னா, அல்லது நீங்க இந்த உள்ளூர் சபைக்காக நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உள்ளூர் சபை உங்ககிட்ட நீங்க அந்த சபைக்காக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒரு அர்ப்பணிப்போட நீங்க செயல்படுவீங்க அப்படின்னா, இந்த சபை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த தேவனை உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நாளும். அது இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணும் கொடுக்கும். மிகப்பெரிய சபை என்கிற ஒரு அந்த சரீரம் என்கிற ஒரு ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒருத்தன் இந்த உள்ளூர் சபையில நான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னானா அவன் ஒரு நாள் யாரை கண்டடைய முடியவே முடியாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா உலகத்துல இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நிறைய லைவ் நிறைய வரதில்ல. எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா அவங்க சபைக்கு சிலர்லாம் போக விருப்பப்படுறது இல்லை. ஏன்னா சபைக்குள்ள போனாதானே பிரச்சனை. இல்லையா? சபைக்குள்ள போனாதானே நீ குத்தம் சொல்லுவ, அப்படிதானே? சபைக்குள்ள போனாதானே நீங்க 1008 விஷயம் சொல்லணும். சபைக்கே வரல, ஆனால் நான் சர்ச்சில் இருக்கிறேன் எப்படின்னு கேட்டா நான் லைவ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா அவங்க எங்க இருக்கிறாங்களா? அந்த வகையில நீங்க போய் ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, உங்களால வர முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சேனல்கள் ஆரம்பிச்சாங்க. நீ கிறிஸ்தவ சேனல் ஏன் ஆரம்பிச்சதுக்கான மிகப்பெரிய ஒரு நோக்கம் ஏன் லைவ்ல போடுறாங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சர்ச்சுக்கு போனா பிரச்சனை இருக்கும், அதனால நீங்க சர்ச்சுக்கு போக அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக சர்ச் ஆரம்பிக்கல. அதுக்காக என்ன பண்ணல, லைவ் என்ன பண்ணல, சர்ச் சர்வீஸ் போடுறது கிடையாது. ஏன் சர்ச் சர்வீஸ் லைவ்ல போறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கே வர முடியாம பலவீனப்பட்டவங்க இருக்கிறாங்களா? நீங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடுகள்ல சில வயதானவங்களை பலவீனப்படுறாங்க. அவர்களும் அந்த ஆராதனை என்ன பண்ணணும், கலந்து கொண்டதுக்காக தான் அது ஆராதனை அதை லைவ்ல போறாங்களே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்துக்காக யாரும் அதை பண்றது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அதான் நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம். நீங்க உள்ளூர் சபைக்கு நீங்க நேரடியா நீங்க கலந்து கொள்கிறது தான் அது அதிக இன்பமானதா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது அதிகமா உங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். நீங்க ஒருவேளை இந்த உள்ளூர் சபைக்கு நீங்க இல்லாம, நீங்க இந்த சபைக்காக நீங்க இல்லாம நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இல்ல லைவ்ல நான் பாத்துட்டு நீங்க இருப்பீங்க அப்படின்னா, அது ஒரு நாளும் உங்களை உருவாக்கவே உருவாக்காது. ஒருத்தன் தேவனை அறியணும்னா அவன் கிறிஸ்து கிட்ட வரணும். கிறிஸ்து சபையில இருக்கிறாரு. சபையோட நடைமுறையாக்கமும் நிஜமும் அந்த மறு ரூபமாக்கப்படுகிற காரியமும் உள்ளூர் சபையில தான் இருக்கிறதே தவிர, நீங்க லைவ்ல கலந்துக்கிறதால ஒன்றும் அது நடக்க போறது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? வெளிப்படுத்தல விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நாம இருக்கிறோம். இன்னும் எக்ஸாக்டா எங்க இருக்கு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. சபை என்னவா இருக்குது? உலகளாவிய சபை என்னவா இருக்குது? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. கிறிஸ்துவின் அது சரீரமா இருக்கும் அப்படின்னா, ஒரு சரீரம் இருக்கும் அப்படின்னா அந்த சரீரத்துக்கு உயிர் கண்டிப்பா தேவையானதா
இருக்கிறது. அந்த சரீரத்துக்கு ஒருவேளை உயிர் இல்லைன்னா அது சரீரம்னு சொல்ல மாட்டோம். அது என்னவா இருக்குது? சடலமா இருக்குதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அது ஒரு பிணம் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. தவிர அதை ஒரு சரீரம் சொல்லவே மாட்டாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் உருவாக்க போகிறேன், நான் வந்ததுக்கான காரணம் என்னதுன்னா, நான் சபை என்கிற காரியத்தை உண்டாக்குறதுக்கு வந்தேன். அதனால என் காலத்துல தோன்ற போறதில்ல, நான் மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் தோன்ற போகுது. ஆனா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, ஒரு வாசிங்கள யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். இயேசு என்ன சொன்னார்னா, நான் வந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி, அவங்க நமக்கு என்ன உண்டாக வந்தாரா? ஜீவன் உண்டாக. ஒரு சரீரம் உண்டாக போகுதுன்னா அதுக்கு உயிர் கண்டிப்பா தேவை. அந்த உயிர், அந்த ஜீவனை அவர்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணாராம்? கடந்து வந்தாராம். அல்லேலூயா. அப்ப சரீரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணார்? வரக்கூடியவரா இருந்தார். வேத வசன அடிப்படையில எப்படி சொல்லாமங்களேன், நீங்க சரி ஓகே இப்படி சொல்லலாம். ஒரே ஒரே வசனம். ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், தேவன் மனிதனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? யாருடைய சாயலை உண்டாக்குனாரு? அவனுடைய சாயல்னா என்ன சாயல்? தேவனுடைய சாயலாக உண்டாக்கினார். இது நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து காணப்படாத தேவனுடைய சாயலா என்ன பண்றாரு? இந்த பூமியில நம்மள தேவ சாயலா உண்டாக்குனாரு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய காணப்பட முடியாத தேவனுடைய சாயலா இருக்கிறார்னா, அப்ப மனிதனை தேவ சாயல் உண்டாக்குனா யாரை போல உண்டாக்கி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவ போல நம்மள உண்டாக்கி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ போல உண்டாக்கி இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மனிதன் இயேசு கிறிஸ்துவ உள்வாங்கி வைத்துக் கொள்கிற ஒரு பாத்திரமாய் உண்டாக்கப்பட்டான். அதான் எது சொல்லுறது. அல்லேலூயா. ஒரு கிளவுஸ் தயாரிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அதுல எத்தனை விரல் வச்சு தயாரிப்பாங்க? 5 விரல் வச்சு. ஏன் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கிறதால அது 5 ஃபிங்கர்ஸ் உள்ள ஒரு இந்த கையை என்ன பண்ண அது உள்ளடக்கி கொள்ளணுக்காக தான் அதை அப்படி உண்டாக்குறாங்க. ஏன் தேவன் மனிதனை தேவனுடைய சைட்ல கிறிஸ்துவ உண்டாக்குனா, கிறிஸ்துவ போல உண்டாக்கி வச்சுக்கிறாருன்னா, மனிதன் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, மனிதனுக்குள்ள தேவனை கொண்டு வந்து வைக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் என்ன? மனிதனுக்குள்ள அவரை கொண்டு வந்து வைக்கணும். அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வந்து வைக்கணும். இயேசு கிறிஸ்து உள்ள அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமா தான் மனிதனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்க அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானும் ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த உலக காரியத்து கிடையாது, அவனுக்கு ஏற்கனவே உயிர் என்கிற ஒரு காரியம் இருக்கு, அது கிடையாது. நான் அவனுக்குள்ள வரணும் அப்படின்றதான் அதை அவர் வெளிப்படுத்தக்கூடியவரா இருந்தார். இந்த காரியத்தை வேதத்தில் எல்லா அதாவது வேதத்தினுடைய வேதத்துல 2 விதமான பக்கங்கள் இருக்குது. அந்த 2 விதமான பக்கங்களும் இதை தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். முதல் காரியம் என்னன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, அது தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி சொல்லுவாங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது அதிகாரத்துல ஒரு 4 காரியத்தை உங்களால பார்க்க முடியும். ஒண்ணு, அங்க ஜீவ விருட்சத்தை உங்களால பார்க்க முடியும். 2வது, அந்த இடத்துல ஒரு நதியை உங்களால பார்க்க முடியும். 3வது காரியம், அந்த இடத்துல சில விலையேறப்பெற்ற பொருட்களை உங்களால பார்க்க முடியும். அந்த நதியின் பாய்ந்தோட்டத்துல சில காரியங்கள் விளையக்கூடியதா அந்த இடத்துல 3 காரியங்கள் என்ன அதாவது 3 வகையான கட்டுமான பொருளுக்கு தேவையான அந்த வெளியேறப்பட்ட முத்துக்களும் அந்த கற்களும் பொண்ணும் அங்க உண்டாகக்கூடியதா. அப்ப ஆதியாகமத்துல முதல் 2 அதிகாரங்கள் இருக்கிற காரியம் என்னன்னா, 1 ஜீவ விருட்சம், 2வது நதி, 3வது காரியம் 3 வகையான வெளியேறப்பட்ட பொருட்களை அங்க பார்க்க முடியும். 4வது காரியம் மணவாட்டியாகிய ஏவாளை உங்களால பார்க்க முடியும். இது ஆதியாகமம் 1:2 இருக்கிற காரியம். இதே காரியத்தை வேதத்தினுடைய இன்னொரு அடுத்த முனைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த 4 காரியத்தை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அல்லேலூயா. அங்க எதை வெளிப்படுத்து அப்படின்னா, அங்கேயும் ஜீவ விருட்சத்தை உங்களால பார்க்க முடியும். அங்கேயும் ஒரு நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்தில் ஒரு நதி புறப்படுகிறத பார்க்க முடியும். அந்த இடத்துலயும் 3 வகையான வெளியேறப்பெற்ற கற்களை உங்களால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பொன்னை குறித்து அந்த இடத்துல பார்க்க முடியும். மற்ற இன்னும் சில வெளியேறப்பட்ட முத்துக்களை உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் 22ஆம் அதிகாரம் அந்த புதிய எருசலேம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா, அது ஒரே நகரம். அது நிறைய அஸ்திபாரம் அதுக்கு இருந்தாலும், வெளியேறப்பட்ட கற்களால் அஸ்திபாரம் போட்டுப்பட்டதுன்னா அது ஒரே நகரமா என்ன பண்ணுது?
ஆதாம் வெளிப்படுத்த 1:2 எப்படி ஒரே மனவாட்டியாகிய ஏவாளை பார்க்கிறோமோ, அதே போல ஒரே நகரமாய் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற நகரத்தை உங்களால் அங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு கேள்வி, ஏவாளை எப்படி உண்டாக்குனார் ஆண்டவர்? ஆதாமும் எலும்பு எடுத்து அது மட்டும் தான் நடந்துச்சாங்க, வேற ஏதாவது நடந்துச்சு? பேதுரு நமக்கு ஒரு அந்த கேம்பஸ்ல இருந்து கொஸ்டின் எழுதுனீங்களா, நம்ம எக்ஸாம் எழுதுனீங்களா, அதில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுங்களா? அதாவது பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சுக்கு அப்புறம் நடந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் காரியம் என்னன்னா, பேதுரு வந்து இயேசு மனதுருக்கத்தோட பார்த்தாரு. அடுத்த விஷயம் என்னன்னா, பேதுரு மனம் கசது அழுதாரு. இதுல எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி சில ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண கொடுத்து இருந்தாங்க. ஆனா அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா, பேதுரு ஆண்டவர் மறுதளிச்சுக்கு அப்புறம் நடந்த ஒரே காரியம் என்னன்னா, முதல் காரியம் என்னன்னா, அவன் உடனே சேவல் போயிடுச்சு. அதுல மத்த லிஸ்ட் அவுட் இருந்து எந்த காரியம் நடக்கவே இல்ல. நடந்த அடுத்த செகண்ட்ல நடந்த காரியம் சேவல். ஏன்னா சொல்றாரு, நீ என்னை 2 தரம் மறுதளிக்கிறதுக்கு முன்பே சேவல் எத்தனை தடவை கூடும்? அதாவது நீ என்ன 3 தரம் மறுதளிக்கும் போது சேவல் என்ன பண்ணும்? கண்டிப்பா கூவுன்னு சொல்லும்போது, அப்போ அவன் மறுதளிச்ச உடனே சேவல் என்ன பண்ணுச்சு? கூவக்கூடியதா இதான் நடந்த அதே போல ஆதாமுல இருந்து ஏவாளை உண்டாக்கும் போது நடந்த முதல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்படியே எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 21 வசனம் வாசிங்க. 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். என்ன பண்ணினாரா? அதாவது ஏவாள் வரணும்னா இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? ஏவாள் வர்றது அடுத்த காரியம் தான். எலும்புல இருந்து வரலாம், எங்க இருந்து வேணா வரலாம். ஆனா ஏவாள் வரலாம், அவர் முதலுக்கு அவருக்கு என்ன வரணும்? நித்திரை வரணும். வேதத்தின் அடிப்படையில ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது ஆண்டவர் நித்திரையை உண்டு பண்ணினா யாரை உண்டு பண்ணினாரு? ஏவாளை. அதே போல வேதத்தில் இருக்க வெளிப்பாட்டின்படி, அதாவது நித்திரை என்பது வேதத்தை எதை அடையாளப்படுத்து அப்படின்னா, மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றை. லாசர் முடிக்கும் ஆண்டவர் சொன்னாரு, வாங்க நம்முடைய சகோதரன் லாசர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நித்திரையா இருக்கிறார். அவரை போய் என்ன பண்ணுவோம்? நித்திரையா இருந்தா தூங்கிட்டு இருந்தாரு. மறிச்சு கல்லறையில பேக் பண்ணி 4 நாள் ஆச்சு. ஆனா இவர் சொல்றாரு, ஏம்பா நித்திரையா? அப்புறம் தேவ ஜனங்களை குறித்து சொல்றார் பவுல், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது கிடையாது. நம்ம எல்லாம் சாக போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதில் நம்மளை எல்லாம் மறுரூபமாக்க போகிறார். கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் எழும்புவோம் சொல்ல, கர்த்தரைக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது. அப்ப நம்முடைய அவர்கள் யாராவது இன்னைக்கு மரித்திருக்காங்க அப்படின்னா, நீங்க மரித்திருப்பாங்க அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணல தப்பு. வேதம் சொல்லுது அவங்க மரித்துல நித்திரையா இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் வரும்போது தட்டி எழுப்புவோம். அல்லேலூயா. அப்போ சபையாகிய சரீரத்தை எப்படி உண்டாக்குனாரா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு சிலுவையில நித்திரைக்குள்ளாக்கப்பட்டார், மரணத்துக்குள்ளாக்கப்பட்டாரு. அதன் அடிப்படையில் தான் சபை என்ன பண்ணாரு? அவர் உண்டாக்கக்கூடியவரா இருந்தார். எப்படி ஆதாம்ல இருந்து எலும்பு எடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து அவர் விழாவில் குத்தும் பொழுது ரத்தமும் நீரும் பாய்ந்து வரக்கூடிய ஒன்றா இருந்தது. ரத்தம் பாவத்தோடு இடைபெறுவதற்கு அந்த தண்ணீர், அவள் இருந்து புறப்பட்ட அந்த தண்ணீர் அது ஜீவனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றா, அது ஒரு பாய்ந்தோடுதலா இருக்கிறது. அது முழுக்க முழுக்க மரணத்தோட இடைபடக்கூடிய ஒரு காரியம். இயேசு உயிர் தெரிந்ததுனால அவர் என்ன பண்ண, அவர் நித்திரைக்குள்ளாக்கப்பட்ட நிமித்தம் தான் சபையாகிய சரீரத்தை அவர் தோற்றுவிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வேதம் புரியுது? அல்லேலூயா. வேதத்தை நம்ம நித்திரை இருந்தோம்னா அதாவது வேதத்தை படிக்கும்போது நீங்க ஒரு தவறு மட்டும் செய்யணும். என்ன அப்படின்னா, வேதத்துக்கு விளக்கத்தை வேற ஒரு இடத்துல இருந்து நீங்க தேடவே. வேதத்துக்கு விளக்கம் எங்க இருக்கு அப்படின்னா பைபிள்லயே இருக்குது. ரொம்ப நாட்கள் முன்னாடி நம்ம பார்த்துருக்கீங்களா? விசுவாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயமும். ஓகே, விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா. அப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்ப நம்பப்படுகிறேன் எனக்கு நம்பிக்கைன்னா என்னன்னு தெரிஞ்சா நான் விசுவாசமா என்ன தெரிய முடியும். நம்பிக்கை என்ன? நம்பிக்கை அப்படின்னா நீங்க உலக மனுஷன் சொல்றது என்னன்னா, எனக்கு நடக்க பாசிபிளா இருக்கிறதுலாம் நம்பிக்கை. நான் போய் இன்னைக்கு மதியம் சாப்பிடுவேன்னா, நைட் தூங்கணும்னா, காலையில மறுபடியும் எஞ்சி சாப்பிடுவேன்னா, இதெல்லாம் நடக்க பாசிபிளா இருக்குதா இல்லையா? அது கண்டிப்பா அதுக்கு பேர் நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பேர் நம்பிக்கைன்னு வேதம் சொல்கிறது கிடையவே கிடையாது. நம்பிக்கையை நான் வேதம் சொல்றது ரோமர் 8:24, ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டுவது. இங்க ஒரு போன் இருக்கா இல்லைங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்று இருக்கா இல்லைங்களா? நம்புறீங்களா?
நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லை, இங்க தான் இருக்குது. இதுக்கு நம்பிக்கை தேவையே? நான் பார்க்கறத நம்ப வேண்டியது ஏன் இருக்குது, இங்கதான் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை என்னன்னா, காணாததை நம்புகிறது பேர் தான் இயேசு கிறிஸ்து தேவன் இங்க இருக்கிறாரா இல்லையா? இருக்காரா இல்லையா? நீங்க எத்தனை பேர் இங்க இப்ப அவரை பார்த்தீங்க? அவினாஷ்க்கு மட்டும் உடனே தரிசனம் ஆயிடுறாரா? இல்ல தினேஷ்குமாருக்கு மட்டும் 2 பேரும் சர்ச்சைக்கு கரெக்டா வராங்கப்பா, அதனால நான் உடனே தரிசனம் ஆயிடுறேன், எல்லா பாவிகளுக்கும் நான் தரிசனம் ஆக மாட்டேன், 2 பேருக்கு மட்டும் தான் அவன் நின்று காமிக்கிறதா? இல்லவே. அவர் இங்கே அவரை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் நம்ம என்ன பண்றோம், அவரை காணல, காணாததை நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்ல, அதான் பைபிள் சொல்லுது எபிரேயர் 11ல, விசுவாசமானது நம்பப்படுகிறலின் புரியுது. அப்ப நம்பிக்கைனா என்னன்னு போய் வெளியே போய் தரக்கூடாது. நம்பிக்கைனா யூடியூப்ல போட்டு நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு போட்டு அங்க ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி நம்பிக்கைனா அவங்க 1008 காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உட்காந்து நம்பிக்கை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண, சமையல் செய்யற மாதிரி யூடியூப்ல போட்டு கார குழம்பு வைப்பது, அப்படி என்ன பண்ணிடக்கூடாது, அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயம் தெரியலையா, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியல, நீங்க வெளிப்படுத்துங்கன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அர்த்தத்தை சொல்லி கொடுப்பார். உத்திரம் அப்படின்னா என்ன? பைபிள் சொல்லுது, உன் கண்ணில உத்திரம் இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணுக்கு திரும்ப ஏமா பார்த்துட்டு இருக்கணும். உத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடனே உத்திரம்னா என்ன, யாரோ ஒரு பாஸ்ட் என்னைக்கோ சொல்லியிருப்பாரு, இல்லை யாராவது என்ன சொல்லிருப்போம், உத்திரம்னா உன் கண்ணிலேயே தூசு இருக்கும்போது அடுத்தவங்க இருக்க தூசு எப்படிப்பா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லி கொடுத்ததால சத்தியம் கிடையவே கிடையாது. அந்த நாட்கள் நாங்க அதான் ஒரு விஷயம் பேசணும் பாருங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தான் நாங்க பிரசங்கம் பண்றோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ பாராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்க உத்திரம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு துரும்பு தான் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க கத்திர கேட்டு பேசுறாங்களா, தானா பேசுறாங்களா? தானா பேசுறது மட்டுமில்ல, யாரோ சொன்னதை கொண்டு வந்து. ஆனா உத்திரம் அப்படின்னு நீங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எலிசா நாட்கள்ல அந்த அவங்க இருந்த இடம் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்ததால ஒவ்வொருத்தரும் ஒரு உத்திரத்தை வெட்டி என்ன பண்ணாங்களாம், அந்த வீட்டை உண்டு பண்ணாங்க. அந்த உத்திரத்தை வெட்டும் போது கோடாரி எங்க விழுந்துச்சான்? தண்ணியில விழுந்தது. அப்போ கண்ணுல இருக்க துரும்ப வெட்டுறது ஏன்னா கோடாரி எடுத்துட்டு போவானா? உத்திரம்னா என்னது? மரம். புரியுதுங்களா? அப்ப வேதத்துக்கான விளக்கம் எங்க இருக்குது? வேதத்துலதான் இருக்குது. இன்னொரு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாருங்க. அடுத்து வேதம் சொல்கிறது, நம்ம 1ஆம் சங்கீதத்தை குறித்து பார்த்தோம். ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னன்னா பல வருஷமா அந்த 1ஆம் சங்கீதத்தை குறித்து நான் தியானிச்சுக்கும் போது, அந்த 1வது சங்கீதம் தாவீதோட சங்கீதம் தான். தாவீது தான் எழுதுனது. 2வது சங்கீதம் யாருடைய தாவீது சங்கீதம் தான்? தாவீதுடைய சங்கீதம் தான். அந்த 1வது சங்கீதம் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க முடியும். வேதம் இந்த சங்கீதம் வந்து முழுக்க முழுக்க இது விசுவாசத்தை குறிச்ச சங்கீதம் கிடையாது. இது நியாயப்பிரமாணத்தை குறிச்ச ஒரு சங்கீதம். 2வது சங்கீதம் தான் இயேசு கிறிஸ்து குறிச்சது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் பாக்கியவான்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அதை காட்டிலும் பாக்கியவானா? நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் கடைபிடிச்சு நீதிமான மாற முடியவே? உங்களால பாவம் செய்யாம இருக்கு நீங்க முயற்சி எவ்வளவு செய்யணும் அவ்வளவு பாவத்தில் போவீங்க. ஆனா நான் ஆண்டவரை உங்களை நம்புறேன், என்ன நீங்க விடுவீங்கன்னா அவர் விடுவிக்கூடியவரா? இதுதான் மாம்சம் நடக்காம இது ஆவின் நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த 1ஆம் சங்கீதம் நியாயப்பிரமாண சங்கீதம் இன்னைக்கு போய் கிறிஸ்தவத்தை சொல்லி பாருங்க, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா பல வருஷமா அவங்களுக்கு போதிச்சது என்னது? பையன் பிறந்த உடனே அவனுக்கு முதல் சங்கீதம் தான் அடிச்சு விடுறது. இந்த நியாயப்பிரமாணப்படி வாழ்ந்தாதான் அல்ல, சாரி, சங்கீதத்தின்படி வேதத்தின் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம், அதனால நீ பிரியமா இருப்பா, இதெல்லாம் நீ கட்டளை கொடுப்பா, இதெல்லாம் பாருப்பா, எப்படிலாம் தவறு செய்யணும் அதெல்லாம் எழுதி வச்சு இதெல்லாம் தவறு செய்யாம அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா அது டோட்டலா தப்பு. இது நான் வந்து இது நியாயப்பிரமாண சங்கீதம் சொல்லும் போது நான் இப்ப நீங்க என்ன கேட்கலாம், இது எப்படி பாஸ் நீங்க நியாயப்பிரமாண சங்கீதம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கலாம். ஆனா அதுக்கு வேதத்துல ஆதாரம் கண்டிப்பா என்ன பண்ணுது இருக்கிறது. எங்க வேத ஆதாரம் இருக்குது? எடுத்து வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம் வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், எந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கிருந்து பிரியக்கூடாதா? பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவையின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும். இந்த வசன வார்த்தை எங்க பார்க்க முடியும்? சங்கீதத்துல, வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதே இங்க வேதம் சொல்கிறது என்னன்னா, இதை நீ இரவும் பகலும் மறுபடியும் என்ன பண்ணிரு, தியானித்து கொண்டுரு. அப்படி கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கின்றதுதான் அங்க சங்கீதம் சொல்லப்பட்டது. இங்க எப்படி எழுதப்பட்டிருக்குது?
உன் வழியை நீ வாய்க்கு பண்ணுவா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். இது முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன உபாகமும், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன உபாகம், இந்த 5 புஸ்தகம் தான் வேதத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது இருக்குது. இந்த மோசங்கால் கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். அப்போ இந்த நியாயப்பிரமாண இந்த புஸ்தகத்தை தான் இரவும் பகலும் தியானி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதன்படி யாராலையும் இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனா தேவனை இயேசு அறிந்து கொண்டு ஆண்டவர் எனக்குள்ள வந்து நீங்க கிரியும் சொன்னா அவர் வந்து நம்மளை மாற்றக்கூடியவரா. அப்ப இந்த சங்கீதம் எதை பத்தி சங்கீதம்? நியாயப்பிரமாணத்தை குறித்து சங்கீதம் தான் யோசுவா ஒன்று சொல்லுது. யோசுவா நீங்க இன்னும் பல வருஷம் படிச்சிருக்கலாம். ஆனா இது நியாயப்பிரமாண சங்கீதம் தான் முதலாவது சங்கீதம். இந்த யோசுவாவை யார் தான் வெளிப்படுத்தினா சொல்ல முடியும்? கர்த்தர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அதான் சொல்றேன், இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்துல நிறைய தவறான உபதேசங்கள் வந்திருக்கு, ஏன் அவங்க மனம் போன போக்குல அவங்க பேசி கொண்டிருக்காங்கன்னா, அவங்க கத்திரத்துல வந்து ஒரு நாள் ஜெபிக்கிறது கிடையாது. ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கறது இல்ல. விசுவாசியும் தான் பண்ற தப்பு என்னன்னா, அவர் இப்ப அந்த பாஸ் சொல்லிட்டாரு, இந்த பாஸ் சொன்னார்லாம் இல்ல. பைபிள் நமக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்குமா? அது எல்லாமே தான் எழுதியிருக்கும். அல்லேலூயா. இது அவருடைய சுவாசமா? எல்லாத்தையும் தான் எழுதி என்ன பண்ணிருக்காரு. ஒருவேளை அது எனக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் ஜோம் பண்ணா ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு. அப்ப வேத வசனத்து விளக்கத்தை எங்கேயே போய் தேடக்கூடாது. புரியுதுங்களா? பவுலுக்கு என்ன வியாதி இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே வரலாற்று ஆசிரியர்ல போய் அவங்க என்ன குறிப்பு கொடுத்தாங்கன்னு அப்படியே யூடியூப்ல போட்டு போயிடக்கூடாது. ஜோம் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்த. கலாத்திய சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, நான் முதல் தரம் இடத்துல பலவீனமா வந்திருந்தனால என்னை ஏற்றுக்கொண்டீங்க, ஒரு தூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க. நீங்க அப்ப இருந்த விசுவாசத்துக்கு உங்க கண்ணை புடுங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கொடுத்துருப்பீங்க. அந்த கண்ணை குறிச்சி ஏன் அங்க மென்ஷன் பண்றாருன்னா, பவுலுக்கு எங்கதான் பிரச்சனை, அது எப்ப வந்திருக்கும்? அவர் முதல்ல இயேசு தரிசித்தார் இல்லைங்களா? அந்த கண்ணுல ஒரு செதில் மாதிரி வந்து கண்ணு தெரியாம போயிட்டு மறுபடியும் அந்த செதில் கீழே அப்ப அந்த பிரச்சனை என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்ட். அந்த பிரச்சனை ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பவுலை குறிச்சு தேவன் மிகப்பெரிய நோக்கத்தை வச்சு மிகப்பெரிய நிருபங்கள்லாம். சபை அப்படின்னால யாரைதான் போய் அவங்க டச் பண்ணி ஆகணும்? அப்போ சொன்ன பவுலை தான் டச் பண்ணி ஆகணும். பவுல் தான் ஒருத்தரும் அஸ்திபாரம் போற இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவரா. பேதுருலாம் போனா என்ன பண்றாருன்னா, எல்லாம் தேடி தேடி அவன் சொந்தக்காரனையே சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறான். யாரு? பேதுரு. அங்கிருந்த எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் இயேசுக்கு தேவன் பார்த்தாரு, இவங்களை என்னடா பேதுரு தரிசனத்தை கொடுக்குறாரு. கொர்நேலிய வீட்டுல தரிசனத்தை கொடுத்து ரட்சிக்கப்படாத யூதர் அல்லாத போய் சந்திங்க அவனுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணலாம், தரிசனத்துக்கு கீழ்ப்படிவே இல்ல. கீழ்ப்படியாத போது ஆண்டவர் பார்க்கறாரு, இவங்க இப்படியே விட்டா வேலைக்காரன். உடனே அந்த நாட்கள்ல எருசலேம்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, கலகத்தை தேவன் உண்டு பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அந்த கலகம் வந்தோன்னா ஒருத்தனும் அங்கெல்லாம் எல்லாம் ஓடி போயிட்டான். எருசலேம்ல இப்ப சிதறி இருக்குதான் போய் ஆகணும். அதான் அப்ப பேர் சொல்லுவார், சிதறி இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுன்னு சொல்லிட்டு நிருபங்கள்லாம் இருக்கும். அப்படி சிதறி இருக்கும் போதுதான் இவன் எங்க போய் சொல்லுவான், தேவனை அறியாத ஜனங்களுக்கும் சொல்லுவான். தேவன் அதை செஞ்சார். இவன் சிதறி போனவனு அப்பயும் அப்படி பண்ணல. அங்கேயும் போயிட்டு யாரா யூதல் இருக்கிறான் அங்கதான் போய் சொல்றான். இவனை பார்த்தாரு, இப்போ இவனை வச்சுக்கிட்டு வேலைக்காகவே இவனை அப்படியே சரி ஏதோ பண்ணுங்கடான்னு அவங்களுக்கு ஊழியத்தை பிரிச்சு கொடுத்துட்டு இவர் என்ன சொல்றாரு, பவுல் அழைக்கிறார். பேதுருலாம் யாக்கோபெல்லாம் யூதர்களுக்கு தேவனை குறித்து அறிவிக்க, இயேசு கிறிஸ்து அறிவிக்க தெரிஞ்செடுத்துட்டு பவுலை வந்து கூப்பிடுறாரு. பவுலே வாப்பா. பவுலும் யூதன் தான், எபிரேயன் தான். அவனை கூட சொல்றாரு, என்ன பண்றேன்னா உன் ஜனத்துக்கு இல்ல மற்ற ஜனத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. அது எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் தெரியலையோ அங்க மட்டும் போய். இப்ப பவுல் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறாரு. எங்க பெராயாக்கு போனோமா, இல்ல என்னது கொரிந்து சபைக்கு போனோமா. கொரிந்து அவ்வளவு பெரிய மோசமான ஒரு சிட்டி. அந்த சிட்டியில போய் என்ன பண்ற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற. அந்த சிட்டியில போனானா இன்னைக்கு அமெரிக்கா போய் பாவம் செய்யாம ஒருத்தன்னா அவன் பெரிய பரிசுத்தான்னு சொல்லலாம். ஏன் நீலகிரில இருந்து பாவம் எல்லாம் பரவாயில்ல அப்படின்லாம். ஏன்னா சில வஞ்சிப்புகள்லாம் இங்க இருக்குது. ஆனா அமெரிக்கால போனீங்கன்னா எல்லாமே உங்களை வஞ்சித்து இழுக்கக்கூடியதா. அப்ப அமெரிக்கால போய் ஒரு பரிசுத்தமா வாழ்ந்தா அவன் தான் பெரிய பரிசுத்தம். அதே போலதான் பவுல் போகும்போது கொரிந்து பட்டணம்லாம் மிகப்பெரிய ஒரு உபச்சாரத்துல உள்ள பட்டணமா. அதனால அங்க போய் அவர் சுவிசேஷத்தை கரெக்டா அறிவிக்கூடியதா இருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் பாஸ்டர்ஸை மூப்பர்களை நியமிச்சுட்டு அவர் பான்னு போயிட்டு இருந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவர் தங்கி இருக்கவே கிடையாது. சில இடங்கள்ல வெறும் 3 வாரங்கள் மட்டுமே ஊழியம் செஞ்சிருக்காரு பவுல். ஆனா அந்த இடங்கள்ல நீங்க பெரிய சபையா என்ன பண்ணுது இருக்கு. அல்லேலூயா. அப்படிதான் அதான் சொல்ற, வேதத்துக்கான இது ஏன் கொண்டு போனா, வேதத்துக்கான விளக்கத்தை எங்க பார்க்கணும், வேதத்தெல்லாம் பார்க்கணும். வேற யாருக்கிட்டையும் போய் அப்படி இல்லை சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? பாய்ஸ் கம்பெனில சார். அல்லேலூயா. வெல்லிங்டன்ல பாய்ஸ் கம்பெனில நல்லப்பன் தெருல இந்த அப்படி இல்லை. நான் ஆவிக்குரிய விதத்துல சொன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள
இன்னும் ஆவிக்குரிய விதத்துல சொன்னா, நான் ஆதியாமத்துல இல்ல, தேவனை மட்டும் நான் அறிஞ்சில்ல, நான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து மட்டும் அறிஞ்சில்ல, நான் நடவடிக்கையில் சபையை மட்டும் அறிஞ்சில்ல, நான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல நான் என்ன பண்றேன், நான் இருக்கிறேன். இப்ப எக்ஸாக்டா வெளிப்படுத்தும் விஷயத்துல எங்க இருக்கிறீங்க? அதான் நீங்க யோசிச்சு. அல்லேலூயா. ஆதியாகமம் 2க்கு அப்புறம் ஆதியாகமம் 3 பாத்தீங்கன்னா, அங்க தேவனை குறிச்சு உங்களால அதிகமா பார்க்க முடியாது. அங்க பழைய பாம்பாகிய பிசாசின் சாத்தானை குறிச்சு உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வேதத்துல வெளிப்படுத்தும் விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் வரைக்கும் யாரு உள்ள இருப்பாருன்னா, சாத்தான் உள்ளதான் என்ன பண்ணுவான், இருப்பான். சாத்தானோட மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா, அவனை தேவன் இந்த உலகத்தை விட்டு அக்னி கடல்ல தள்ளுற சம்பவம் எப்ப நடக்கும்னா, வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரத்துல தான் நடக்கும். எந்த அதிகாரத்துல நடக்கும்? வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரத்துல தான் நடக்கும். அது வரைக்கும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 3ல இருந்து வெளிப்படுத்தி 20 வரைக்கும் அவன் செய்யற மிகப்பெரிய வேலை என்னன்னா, அவன் கர்த்தருடைய வேலைகளை சேதப்படுத்தி, அவன் தன்னுடைய தந்திரமான காரியங்கள் மூலமாக தேவனுடைய வேலைகள் என்ன பண்ணான், அவன் இடையூறு செய்யக்கூடியவனா என்ன பண்ணுவான், அவன் காணப்படுறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம போய் பிரேயர் பண்ணும்போது பிரச்சனை வருது அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இங்கெல்லாம் அவங்க வந்து பிரேயர் பண்ணா இதெல்லாம் மாறிடும், தேவன் பெரிய காரியம் செய்வான் தெரியும். அதனாலதான் முன்னாடி என்ன பண்ண தடுக்க பாக்குறான். ஆனாலும் தேவன் பெரியவரா என்ன பண்றாரு. அப்போ நம்ம வெளிப்படுத்த விசேஷத்துல நம்ம எக்ஸாக்டா கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தி 12ஆம் அதிகாரம் படிங்க அப்படின்னு இந்த ஒரு 10 நிமிஷம் அதோட விளக்கத்தை பார்த்து நம்ம கடந்து வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரம். அன்றியும் எல்லாம் தெளிவா கவனிச்சிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவர் பாதங்களின் கீழே சந்திரனும், அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவர் கர்ப்பவதியா இருந்தால் பிரசவ வேதனை அடைந்து அலறினால் காணப்பட்டது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பற்றியுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்ற. இந்த வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இப்ப நாம இருக்கோம். இது எப்படி நம்ம சொல்ல அப்படின்னா, அப்படி சொல்லாமங்களேன், அந்த வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்கிற அந்த ஒரு பிக்சர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறேன். இதை மறுபடியும் நீங்க பாத்துங்க இருக்குங்களா. இதுதான் அந்த வெளிப்படுத்த விசேஷம் இருக்கிற அந்த பிக்சர். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரீ அவ இருக்கிறா. அந்த ஸ்திரீ என்ன பண்றான்னு, சூரியனை அணிந்து கொண்டவளா இருக்கிறா. அவருடைய பாதத்திற்கு கீழே என்ன இருக்குது, சந்திரன் இருக்கிறது. அவருடைய சிரசின் மேல அவர் தலையில ஒரு கிரீடம் வைத்திருக்கிறாள். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதா? 11 நட்சத்திரங்கள். அந்த ஸ்திரீல தான் 11 நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது இருக்கிறது. அப்புறம் அவன் பிரசன வேதனைப்பட்டு அவன் அலறக்கூடியவளா இருக்கிற. அடுத்த ஒரு அடையாளம் காணப்படுது என்னன்னா, ஒரு பெரிய சிவப்பான வலு சர்ப்பத்தை உங்களால பார்க்க முடியும். அந்த சிவப்பான வலு சர்ப்பத்துக்கு கிட்டத்தட்ட 7 தலைகள் என்ன பண்ணுது. அது ஒரு பிக்சரா கொண்டு வரணும், இப்படிதான் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? உங்க வாட்ஸ்அப் மாதிரி அனுப்பிச்சு நீங்க பாத்துங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் அது இருக்கும். ஓகேங்களா? அதன் தலைகள் வந்து நிறைய கொம்புகள் இருக்கும், கிரீடம் இருக்கும். இந்த தலைக்கு மேல 7 அந்த முடிகள் இருக்கு இல்லைங்களா. இதுதான் அந்த நீங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல பாக்குற இந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எப்ப நடைபெறக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா, அதாவது முழுக்க இது வந்து உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை, சபை எடுத்துக்கொள்ளப்படுத்த நடக்கிற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆனா நாம இதுல ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கிறோம். எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்திரீ சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்திரீயை குறிச்சு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அவ எப்படிப்பட்டவளா இருக்கிறாளா, வேதம் சொல்லுது. முதல்ல ஒரு சூரியனை அணிந்திருக்கக்கூடியவளா. அவ எதை அணிந்திருக்கிறா? சூரியன் அணிந்திருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசம்ல தான் இருக்கும். அடுத்தது அவருடைய பாதங்களுக்கு என்னது, சந்திரன் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவர் தலையில என்னது 11. நான் கேட்கிறேன், இப்ப இந்த வேத வசனம் விளக்கம் வரணும். வேத வசனம் விளக்கம் எங்க இருக்குது? இப்ப இதுக்கு 1000 பேர் 1000 விளக்கம் சொல்லலாம். ஆனா அது சரியா இருக்குமா, வேதம் சொல்றது சரியா இருக்குமா? இது எங்க உங்களால காட்ட முடியும்? என்னால யாராவது அடையாளம் காட்ட முடியும்? உங்களுக்கு ஒரு கடலை முட்டையை கிஃப்டா தரேன். அல்லேலூயா. எதனுமே இதை காட்ட முடியும் டக்குன்னு இந்த ஸ்திரீயை. முடியுமா?
இல்ல அங்கெல்லாம் கண்டிப்பா இருக்காதுங்க சிஸ்டர். நீங்க பாக்குற எந்த இடத்துலயும் இல்ல. சரி வாசிங்க போயிடல. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். ஏசால என்ன இருக்கு? என்ன இருக்கு படிங்க. 66:7. ஓகே. இது அவ பிரசவ வேதனை படுகிறது மட்டும் தான் குறிக்குது. நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா விளக்கம் தேவை. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். சீக்கிரம் படிச்சீங்கன்னா சீக்கிரம் 5 நிமிஷம் முடிச்சலன்னா கொஞ்சம் லேட் ஆயிடும். ஏன்னா அவினாஷ் சொல்லியிருக்கிறேன், அவினாஷ் சீக்கிரம் பத்திரம் எல்லாம் முடிச்சு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன். சரி 37ல 9ஆம் வசனம் வாசிங்க. யாரு? யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டாரு. அப்புறம் இன்னொரு சொப்பனத்தை பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? 37:9 தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை என்ன நடக்குது? சூரியனும் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணியிருந்தா? சூரியனை அணிந்திருந்தா. அப்புறம் என்ன இருக்குது? சூரியனும் சந்திரனும் ஒரு அவங்களுடைய ஸ்திரீகளுக்கு கால்கள் என்ன இருக்குது? சந்திரன் இருக்குது. அவ தலையில 11 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த யோசேப்போட சேர்த்து 12 நட்சத்திரம் தான் வரும் நினைக்கிறேன். கரெக்டா பாருங்க. 12 அந்த ஸ்திரீல 12 நட்சத்திரம் இருக்கும். அவன் பார்த்தது 11 நட்சத்திரம். அவனோட சேர்த்து எத்தனை நட்சத்திரம்? 12. இதை பார்க்க முடியும். இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, அதாவது பைபிளுடைய வெளிப்பாடு அடிப்படையில இந்த ஸ்ரீ யாரை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, பூமியில தேவனுடைய மக்களுடைய முழு தொகையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. எப்படி முழு தொகையை அடையாளப்படுத்துனா, இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். சூரியன் அப்படின்றது என்னன்னா இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவன் மூலமா ரட்சிக்கப்படுகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த ஸ்திரீக்கு ஒப்பா என்ன பண்றாங்க? இந்த ஸ்திரீயோடு ஒப்பிடப்படுகிறாங்க. அல்லேலூயா. சூரியன் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? குறிக்கக்கூடியதான். புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கிற விசுவாசிகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த சந்திரன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த சந்திரன் பாதத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? சந்திரன். இயேசு கிறிஸ்து சூரியனா இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சூரியனாய் வருகிறதுக்கு முன்பாக கூட தேவனுடைய ஜனங்களுக்கு, அல்லது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, அல்ல யூதர்களுக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. தேவன் வெளிச்சமா வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் இருந்தது. அது சூரியனை போல பிரகாசமா இல்லாத அது சந்திரன் இருந்து ஒரு வெளிச்சமா என்ன பண்ணுச்சு? அது இருந்ததால சந்திரன் எதை வெளிப்படுத்து அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்த மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த கிரீடத்தில் இருக்கிற 12 நட்சத்திரங்களும் அது முழுக்க முழுக்க எதை அடையாளப்படுத்து அப்படின்னா, அது நியாயப்பிரமாணத்து காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சது? ஏன் கிரீடத்தை மேல அந்த நட்சத்திரத்தை தலையில வச்சுட்டு கீழே ஏன் சந்திரன் இருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை ஆதி பிதாக்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாத வேதம் சொல்கிறது. அவர்கள் வருகிறதுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இருந்து, அதாவது அவங்க வருகிறதுக்கு முன்பாக தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் பிரியமா நடந்திருக்காங்க. அதாவது நியாயப்பிரமாணம் தான் அவங்களை பரிசுத்தமாக்கணும் கிடையவே கிடையாது. நியாயப்பிரமாணத்துல தான் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கூடியதா இருந்தா. அதனாலதான் சூரியன் அப்படின்றத அவ அணிகிற புதிய ஏற்பாடு விசுவாசிகளை அடையாளப்படுத்துகிறது தேவ ஜனங்களை. சந்திரன் ஏன் கீழே அங்க ஏன் நியாயப்பிரமாணத்து காலம் வந்த மக்களை அங்க கீழே அடையாள பாதங்களுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, அது முழுக்க முழுக்க அவங்க அந்த முற்பிதாக்களை காட்டில, அந்த கிரீடமா இருந்த முற்பிதாக்களை காட்டிலும் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரே பரிசுத்தவான் கிடையவே கிடையாது. ஆனாலும் அவள் தேவனுடைய ஜனங்களும் என்ன பண்றாங்க? இருக்கிற 3 காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை அது அந்த 3 காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை தான் அது அதாவது ஒருமித்து காட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்போ இந்த சூரியன் ஸ்திரீ அதை வெளிப்படுத்து அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்கிற, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த, இந்த 3 காலகட்டத்தில் பூமியில வாழ்ந்த தேவனுடைய மக்களோட முழு தொகையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இந்த ஸ்திரீ பிரசவ வேதனை பட்டு என்ன பண்ண அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடியவளா இந்த 3 காலத்திலும் வாழ்ந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவ ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தா அப்படின்னு எதை அடையாளப்படுத்து அப்படின்னா, இந்த 3 ஜனங்களும் பிரசவ வேதனைப்பட்டாங்களா? என்ன பிரசவ வேதனைப்பட்டாங்கன்னா, அவங்க ஒரு பலமான ஒரு நபரை இந்த பூமியில கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாங்க. அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பிள்ளை ஆண் பிள்ளை பெற்றார் என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது முழுக்க எதை அடையாளப்படும்? ஆண் பிள்ளை என்பது ஒரு குடும்பத்துல ஆண் பிள்ளை இருந்தானா மிகப்பெரிய தைரியத்தில் என்ன பண்ணுவாங்க? அது தைரியத்தை பலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பெண்கள் பலவீனமான வேதம் சொல்லுது இல்லையா?
அப்ப ஆண்களை பலத்தை அடையாளப்படுத்துறதுனால ஒவ்வொரு காலகட்டத்துல எத்தனை இந்த 3 காலகட்டத்திலையும், அதாவது தேவனை ஜனங்கள் அல்லது என்னன்னா சில ஜெபிக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பலம் உள்ள விசுவாசிகளை அவங்க தோற்றுவிக்க கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் அந்த பெரிய அடையாளமா இருக்கிற இந்த சாத்தானுக்கு, இந்த சர்ப்பத்துக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ணினார்கள் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அதெல்லாம் பவுல் சொல்றாரு, நான் சரீரமாகிய சபைக்காக நான் வாசிங்களேன். கலாத்தியர் 4:19 நம்ம முடிச்சிடலாம். கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும், அல்லேலூயா, பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்குள்ள, அந்த பிள்ளை எப்படி கர்ப்ப வேதனை பட்டாலோ, பவுல் ஒண்ணுக்காக கர்ப்ப வேதனை என்ன பண்ணிருக்காரு? பற்றுகிற. எதுக்காக? சபையில பலமுள்ளவர்களை தோற்றுவிக்கிறதுக்காக அவர் ஜெபித்து மிகப்பெரிய அளவுல கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறாரு. அதை தான் அந்த பிள்ளை கர்ப்ப வேதனை பட்டாலும் வேதம் வெளிப்படுத்தக்கூடியதான். இந்த 12ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க அது அந்த உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவமா இருந்தாலும், இன்றைக்கும் இது ஓரளவு நடந்து கொண்டிருக்குது. எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, இப்படி சொல்லலாம் பாருங்களா. அதாவது என்னன்னா, பழைய சர்ப்பத்திற்கும் பெண்ணாகிய சபையாகிய மணவாட்டிக்கும் இன்னைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. சாத்தான் ஒரு நாள் வெளியே தள்ளப்படுவான். அது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நடக்கும். சாத்தான் எப்ப வெளியே தள்ளப்படுறானோ அப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரமா இருக்கிற புதிய எருசலேமுக்குள்ள நம்ம நுழைவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் யுத்தம் இருக்குது. ஆனா அவங்கள மேற்கொள்ள முடியவே முடியாது. அவன் தோற்று போனவனா இருக்கிறான். அவனுக்கு தெரியும் கொஞ்சம் காலம் தான் இருக்கணும். அதனால தான் நம்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஒரு நாள் தள்ளப்படுவான். அப்ப நம்ம எங்க போயிடுவோம்? புதிய எருசலேம்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல நேரம் போயிடும். ஆனா இப்ப நம்ம அனுபவம் எந்த அனுபவமா இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தை நம்ம என்ன பண்றோம்? இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணலாம்? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவனா இருக்காரு இல்லைங்களா? ஒரு மனுஷன் என்னைக்கு இயேசுவே என் குடும்பத்துல வாங்க, எனக்குள்ள வாங்க சொல்லணும்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள கடந்து வரக்கூடியவரா? இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதான் பவுல் சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, நான் நட்டேன். 3ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 3, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, தேவனோ விளைய செய்து இருக்கிறார் அப்படின்னு நாங்க சொல்லுவார். இதை நம்ம அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமா விதையா இருக்கிறார். அவர் சொன்னார், நான் விதைக்க வந்திருக்கிறேன்பா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்றது. இயேசு தான் விதையா இருக்கிறாரு, விதைக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விதையும் அவர் தான், விதைக்கிறவரும் அவர் தான். நமக்குள்ள நம்முடைய ஆவியில அவரை நட்டு இருக்கிறாங்க. அது அவரே செய்திருக்கிறார். அவர் ஜீவனா ஒரு மனுஷன் என்ன இயேசு எனக்குள்ள வாங்கன்னு சொல்லும்போது அவர் உள்ள வர, அவர் உங்க ஆவிக்குள்ள, உங்க மனம் என்கிற நுழைவாய்க்குள்ள உங்க ஆவிக்குள்ள நடப்படுகிறார். இன்னைக்கு உள்ள இருக்கிறார் ஜீவனா. அல்லேலூயா. ஒரு நாளை நீங்க உங்களை கொன்னுட்டாலும் நீங்க அப்படியே இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் நிச்சயமா இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை நித்திரையிலிருந்து கண்டிப்பா எழுப்பியே ஆவார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ விருட்சம் உள்ள இருக்குது. இந்த ஜீவ விருட்சம் வளரணும் அப்படின்னா அந்த பரலோக நதி உள்ள அதான் இயேசு சொன்ன, என்ன விசுவாசம் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். அந்த ஆவி குறித்து சொன்னாராம். வெளிப்படுத்தி 21, 22 பார்க்க முடியும். ஜீவ நதி பரலோகத்திலிருந்து வருகிறத பார்க்க முடியும். இந்த ஜீவ நதி நீங்க எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க என்னைக்கு கர்த்தரை தொடர்பு கொள்றீங்களோ, அவர் நோக்கி பார்க்கணும், ஜெபிக்கிறீங்களோ, அப்ப உங்களுக்குள்ள அந்த ஜீவ நதி பாய்ந்து வரக்கூடியதா இருக்கும். எவ்வளவா நீங்க அவளை தொடர்பு கொள்றீங்களோ, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வளரக்கூடியவரா. அதான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நான் நட்டேன், இயேசு கிறிஸ்து விதையா உங்களுக்குள்ள நட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுட்டு? 1 கொரிந்தியர் 3 நான் நட்டுருக்கிறேன். அப்போல என்ன பண்ணாரு? நீங்க சபை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை திருத்தல, உங்களை மேம்படுத்தல, உங்களுக்கு பெரிய புத்திமதியெல்லாம் கொடுத்து மாத்தல. சபை வாழ்க்கை அப்படின்றது உங்களை திருத்தி மேம்படுத்திக்கலாம். அந்த வேலைக்காக நான் போய் எவனுக்கும் புத்தி சொல்றதே கிடையாது. ஏன்னா யார் சொன்னா கேட்க மாட்டான். புரியுதுங்களா? எத்தனை பேர் புத்தி சொல்லி ரட்சிக்கப்படுறேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் ரட்சிக்கப்படவே. அவங்க எப்படி மீட்கப்படுவாங்க, அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஒரே காரியம் தான். நீங்க போங்க பிள்ளைல போய் அந்த வேலைக்காகவே ஆகாது. எப்படி அவங்கள மாற்றம் உண்டாகும்? நீங்க தேவனை தொடர்பு கொள்வீங்க. அந்த ஜீவ நதியை நீங்க தொடர்பு கொள்ளணும். அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதான் இருக்கும். அல்லேலூயா.
வெளிப்படுத்தும் விசேஷம் பார்க்கறீங்களா? பொண்ணு, முத்துக்கள், வெளியேறப்பட்ட கற்கள்லாம் பார்க்கறீங்களா? ஆதியாகமத்திலையும் பார்க்க முடியும், வெளிப்படுத்தும் விசேஷம் உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னா நல்லா புரியுங்க. இயேசு கிறிஸ்து விதையா வந்தாருன்னா, அவர் வேத அடிப்படையில் அவர் பொண்ணுக்கு வெளியேறப்பட்ட தங்கத்துக்கு ஒப்பா என்ன பண்றாரு? உங்களுக்குள்ள அவர் வந்துட்டாரு. உங்களுக்குள்ள ஓரளவுக்கு பொண்ணு என்ன பண்ணுது? இருக்குது. ஆனா நீங்க எவ்வளவா அவரை நீங்க தொடர்பு கொள்ளையும் அவரோடு இருக்கிறீங்களோ, அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? வெளியேறப்பட்ட கற்களை அது உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றா இருக்கும். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து அதிகரிச்சு கொண்டே இருப்பாரு. உங்களுக்குள்ள இருக்கிற மண்ணு குறைஞ்சிட்டு, நீங்க மண்ணா பொண்ணா? மண்ணா தான் உருவாக்குனாரு. அவர் பொண்ணா உள்ள வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா எவ்வளவா நீங்க அவரை தொடர்பு கொள்றீங்களோ, அவ்வளவா நீங்க பொண்ணா மறுசாயல் ஆக்கப்படுகிறீங்க. மறுரூபமாயிட்டு இருக்கீங்க. பொண்ணு கொஞ்சம் இருக்குது உள்ள. இல்லாம இல்ல. அதான் சொல்ல ஒரு பாசம் சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னா, நம்ம எல்லாம் மண்ணா அவலட்சணமான ஒரு புழுக்களை போலதான் இருக்கிறோம். ஆனா அந்த புழுக்குள்ள ஒண்ணு அழகான ஒரு பரலோக வண்ணத்து பூச்சி உள்ள இருக்குது. அதுதான் வெளியே வரணும். புரியுதுங்களா? சபை உங்களை திருத்தவோ, உங்களை மேம்படுத்தவோ, உங்களுக்கு புத்தி சொல்லவெல்லாம் கிடையாது. சபை ஒன்னே ஒண்ணு செய்ததுன்னா, அது உங்களை மறுரூபமாக்கக்கூடிய வேலைக்கு நேரம் உங்களை நடத்த கொண்டுதான். என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு நீர் பாய்ச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். வளர செய்கிறது யாரா? தேவன் அதை செய்யக்கூடியவரா அவர் இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. இத இன்னும் நிறைய இருக்குது. அதை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? அல்லேலூயா. அதனால இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சின்ன ஒரு அறிமுகம் தான். நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வருகிற நாட்கள்ல இதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமா நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷத்துல இன்னும் நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது, இதுல அதாவது இதுல அடங்கி இருக்கக்கூடியதா இருக்குது. என்ன, பரலோகத்துல ஒரு சிங்காசனம் இருக்குது, அங்க கேருபீன்களா இருக்கிறாங்க. அடுத்தது அதுல ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகம் இருந்தது. அந்த முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை பார்க்கும்போது யோவான் அழுத. ஏன்னா இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு பாத்திரமான ஒருவனும் இல்லை. ஆனாலும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. அவருக்கு 7 கண்கள் இருக்குது, 7 கொம்புகள் இருக்கிறது. இதெல்லாம் வெளிப்படும் விஷயம் நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இதெல்லாமே ஒரு வெளிப்படும் இன்ட்ரோடக்ஷன். நம்ம கர்த்தருக்கு சித்தமான அதை நம்ம ஒரு பெரிய ஸ்டடியா என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இது ஒவ்வொரு மெசேஜில் உங்களுக்கு உள்ள கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு அது புரிகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆதியாகமத்தில் இருக்கிறீங்க? பைபிள் இப்ப எங்க இருக்கிறீங்க? 12ஆம் அதிகாரத்துல. உங்களுக்கு அவனுக்கு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்துல யார் தான் ஜெயிப்பீங்க? நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்றத வர வாரமும் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அவனை என்ன போய் எப்படி குத்துறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பிசாச அழகா ஜெயத்தை எடுத்துடலாம். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நீங்க உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். இந்த மாசம் ஆண்டு உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும் முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? தேவைக்கா ஜெபிங்க, காருக்காக ஜெபிங்க, வண்டிக்காக ஜெபிங்க, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிற. உங்களுக்கு அது தேவைன்னா கண்டிப்பா கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அவர் நாமத்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமா, தேவன் எந்த இடத்துல வெளிப்படணும் நீங்க அதற்காக கிரியை செய்து ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த இடத்துல அவர் கிரியை செய்யக்கூடியவரா இருப்பார். நீங்க ஜீவன் அதிகா அவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளவு அதிகமா நீங்க தேவ பிரசனத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்களுக்குள்ள தேவன் வெளிப்படக்கூடியவரா அந்த ஜீவன் அதிகம் உங்களை நிரப்பும். உங்களுக்கு இருக்கிற மண்ணு குறைஞ்சிட்டே இருந்து பொண்ணாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அதிகரிக்கக்கூடியவரா இருப்பாரு. அவர் அதிகரிக்க ஒரு காரியம் நடக்கும். என்னன்னா, அந்த மண்ணு சுத்தமா மாறி நீங்க ஃபுல்லா பொண்ணாயிட்டீங்கன்னா அந்த ஜீவன் நான் வளர நப்பினா அது பெரிய விருட்சமாய் மாறக்கூடியதா இருக்கும். அது என்ன பண்ணா உங்களுக்கு அந்த தண்ணி அது போதுமானதா இருக்குன்னா அது உங்களுக்கு பாயக்கூடியதா இருக்கும். நீங்க போகிற இடமெல்லாம் அவருடைய வாசனை இருக்கும். அதான் சொன்னார் யோசுவாக்கிட்ட, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்க போற இடத்துல அவர் இருக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவனை என்ன பண்றாரு? அவர் இருக்கிறார். எத்தனை பேர் அவரை பார்க்க போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. நம்மள எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. மன்னா கிடந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன பொன்னாய் மாற்றி பார்க்க, மன்னா கிடந்த என்ன மாணிக்கமாக மாற்ற, விழுந்து கிடந்த என்ன பொன்னாய் மாற்றி பார்க்க, ஒரு ஓரத்தில் கிடந்த என்ன
கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு ஓரத்தில் கிடந்த என்ன கோபுரத்தில் உயர்த்தி வைக்க உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும். எல்லாம் சேர்ந்து உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. மண்ணா கிடந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மாணிக்கமாக மாற்ற, விழுந்து கிடந்த எண்ணெய் பொன்னாய் பார்க்க, ஒரு ஓரத்தில் இருந்த எண்ணெய் கோபுரத்தில் உயர்த்தி வைக்க, ஒரு ஓரத்தில் கிடந்த எண்ணெய் கோபுரத்தில் உயர்த்தி வைக்க உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை இயேசுவே என்னை தேடி வந்தீரே, உம்மால் மட்டும்தான் முடியும். உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆமென். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே ஆண்டவரே உங்க சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, மண்ணாய் கிடந்த எங்களை பொன்னாக மாற்றி இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்குள்ள ஆண்டவரே ஜீவ விருட்சம்